நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்பர்ட்டியோட அவருடைய டெத் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா லீகல் ஹயர் சர்டிஃபிகேட் எடுத்து அந்த லீகல் ஹயர்ஸ் யார் யார் இருக்காங்களோ எல்லாரும் வந்து சைன் பண்ணாதான் ஒரு சேல் டீடும் ஒரு சேல் அக்ரிமெண்ட்டும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுலயே ஒரு பர்டிகுலர் கேஸ் வருது. 2 பேருமே ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 2 பேருமே ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. இப்போ அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க. இப்போ அந்த ப்ராப்பர்ட்டியை இன்னொரு ஓனர் மட்டும் வந்து எனக்கு பதிவு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்னா முடியாது. ஏன்னா 2 பேர் ஓனராக இருக்கப்போ ஈச் ஆஸ் 50% ஆஃப் த ஷேர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா 1 ஏக்கர் லேண்ட் இருக்குன்னா அவங்களுக்கு 50 சென்ட், இன்னொருத்தருக்கு 50 சென்ட்னு கிடையாது. ஜாயிண்ட் ஓனர்ஷிப்ல 50% ஓனர்ஷிப் தான் இவங்களுக்கு இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த லேண்ட்ல எவ்வளோ பிரிவு இருக்கு அப்படிங்கிறது கிடையாது. ஓனர்ஷிப்ல 50% இவருக்கு இருக்கு. ஸோ இன்னொருத்தர் இருக்காங்க, இறந்துட்டார். அவங்க சார்பா யார் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அந்த லீகல் ஹயர்ஸ். ஒன்ஸ் அகேன் டெத் சர்டிஃபிகேட் அண்ட் லீகல் ஹயர் சர்டிஃபிகேட் எடுத்து அந்த லீகல் ஹயர்ஸ் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்து அந்த லீகல் ஹயர்ஸ் எல்லாருமே சைன் பண்ணா மட்டும்தான், இன்க்ளூடிங் இன்னொரு ஓனர் இருக்கார், ஒரு ஓனர் உயிரோடு இருக்கார், அது இல்லாம இன்னும் இறந்தவங்களுக்கு சார்பா அந்த லீகல் ஹயர்ஸ் எல்லாரும் வந்து சைன் பண்ணாதான் அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் செல்லும். சேல் டீட் அஸ் வெல் அஸ் சேல் அக்ரிமெண்ட்.